ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. படைத்தல் கர்த்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். படைத்தல் காத்தல் அழித்தல். ஆமா, மும்மூர்த்தி தேவர்களிலேயே நாம் முதன்மையான கடவுள் நீங்க. ஆமா, நான் முதன்மையான கடவுளாக இருந்தாலும் உலகம் பிறக்கும் நான் பிறந்தவன். ஆமா, நான் பிறக்கும் போது உலகமே கிடையாது, சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, ஆகாயம் கிடையாது, பூமி கிடையாது, ஏதொன்றுமே இல்லாதபடிக்கு நான் பிறந்தேன். அப்படி நான் பிறந்த உடனே ஆதி மகாமுனியுடைய கிருவினால ஒரு சக்தி பிறக்க வச்சா. ஆமா, ஒரு சக்தி பிறக்க வச்சா. சக்தி ஏகத்தை செய்யும் போது சக்தியுடைய ஏகத்திலே நான் பிறந்தேன். ஒரு பெண்ணால யாகத்தில். ஆமா, ஒரு பெண்ணால ஏகத்திலே நான் பிறந்தவன். நான் பிறந்த உடனே ஆகாயம் பூமி கிமி அனைத்தையும் சந்திரன் சூரியன் செடி கொடி மரம் மட்டை அனைத்தையும் உற்பத்தி ஆச்சு. உற்பத்தி ஆன உடனே நான் தேவனிலேயே ஒருவன். நான் முதன்மையாக தேவனாக இருந்தாலும் சக்தின்னு சொல்லக்கூடிய ஏகத்திலே நான் பிறந்தாலும் சக்தி தான் முக்கண்ணோட பிறந்தவள். சக்தி முக்கண்ணோட பிறந்தவள். எங்களை கேட்கறது சத்தபரசங்க அக்கா, எங்களை கிடக்கிறது ரெண்டு கண்ணு. யார வேணாலும் கேளு. ஆட்டுக்கு ரெண்டு கண்ணு, மாட்டுக்கு ரெண்டு கண்ணு, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு. இந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு ரெண்டு காதை வச்சுக்கிட்டு பாக்காதெல்லாம் பாக்கலாம், கேட்காதெல்லாம் கேக்குறாங்க. அப்படியாப்பட்ட எல்லாத்துக்கும் இருவருக்கு ரெண்டு ரெண்டு கண்ணுக்கு சொல்றீங்க. எப்படி உமா அப்பாரு சக்திக்கு மட்டும் மூணு கண்ணுங்கிற? அந்த சக்தி வந்து பிறக்கும் போதே முக்கண்ணோட பிறந்தவன். சரி, முகத்தால ரெண்டு கண்ணு, நெத்தி கண்ணோட மூணு கண்ணோட பிறந்தவன். அதனால நான் சக்தி என்ன பிறச்ச உடனே நான் பெண்ணேன்னு சொன்னேன். பெண்ணேன்னு சொன்ன உடனே என்ன கட்டிக்கு போறவன் தான் என்ன பெண்ணு சொல்லணும். நீ என்ன பெண்ணு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படி சொன்னா, இப்படி நீ பெண்ணு சொன்னதுனால உன்னைய நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதனால நான் மாண்டேன்னு சொன்னேன். ஏன் மாண்டேன்னா, இந்த ஜென்மத்தில் நீ தான் பிறக்க வச்சிருக்கிற, கல்யாணம் பண்ண முடியாது. ஆமா, அதனால இந்த ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மத்துல நீ பர்வதராஜனுடைய வகுத்தில் நீ மகளாக பிறப்ப. பர்வதராஜன் ஒரு மலை, மாமா, மலைவாழ் குடும்பம், மலைவாழ் குடும்பம். அங்க மகளாக பிறப்ப இந்த பரமசிவனையே மாலையிடுவ அப்படின்னு சொல்லி பரமசிவனை மாலையிட்டு மனமுடித்து வெள்ளிங்கிரி மலையிலே உமா பாவி சக்திக்கு மூணு கண்ணு சொல்றீங்க. அந்த மூணு கண்ணு இன்னுமே இருக்குதா? அந்த கண்ணை எனக்கு கொடுத்துட்டா. ஏன்னு கேளு, உன்னை நான் திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னேன்ல, அப்போ மூணு கண்ணை நெத்தி கண்ணை கொடுத்தா நான் திருமணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். அந்த நெத்தி கண்ணை பிடிங்கி எம்மேல ஆசைப்பட்டு அந்த நெத்தி கண்ணை பிடிங்கி எனக்கு கொடுத்தான். அந்த கண்ணை புடுங்கினா அந்த பள்ளமா இருக்கும், ரத்தம் ஆறாட்ட ஓடும். அதுக்கு என்ன பண்ணிருப்பேன்? அந்த ரத்தத்தை புடுங்கின உடனே அந்த இடத்துல கண்ணை புடுங்கின இடத்துல ரத்தம் சீராடி கொண்டு போனது. அருகாமல் ஸ்ரீமந்த நாராயணன் நின்று கொண்டிருந்தான். மைத்துனா ஏதொன்றுக்கு பயப்பட வேண்டாம், அந்த ரத்தத்தோட கட்டவரால பிடிச்சி அழுத்துன்னு சொன்னான். அதனால அந்த ரத்தத்தை வந்து நான் கட்டவரால பிடிச்சி அழுத்தினாலதான் அது திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டாக ரோகமாறி விட்டது. அதனாலதான் இந்த பொம்பளைகள் எல்லாம் நெத்தியில இப்ப பொட்டு வைக்கிறாங்க. அந்த கண்ணை புறங்கினால்தான் திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டு. மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க, எல்லாமே பொட்டு வைக்கிறது மங்கை பொட்டு. மங்கை பொட்டு இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு, கங்கை பொட்டு, இது மாங்கலிய பொட்டு. மாங்கலிய பொட்டு நடுவான சிக்கர பொட்டு, அது மாப்பிளை பொட்டா இல்லப்பா, அதுவும் மாப்பிளையும் சேர்த்து மங்கை பொட்டு தான், கங்கை பொட்டு தான், அதுக்கு சம்பந்தமான பொட்டு தான், வித்தியாசமா வைக்கிறது. ஆமா, அதனால இப்ப வந்து பொம்பளைங்க
இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு அழகாக வைக்கக்கூடிய மாங்கல்ய பொட்டு. சரி. அதனால கணவனே கண்கண தெய்வம் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் நான் பரமேஸ்வரன். வா வீடு கேக்குற வயசாகப்பா கேப்பியா சீரடி குடுற அவ்வளவு பீடி குடிக்காத ஒவ்வொரு அலுப்பு கூடி போய் எப்படி பாரு சொல்லுங்க கூட்டிட்டு போனே. அதனால அப்போ உமா பார்வதி வந்து அந்த நெத்திக்கண்ணை எனக்கு கொடுத்ததுனால எனக்கு முக்கண்டாகி விட்டுது. அதனால முன்கண்டு ஆன உடனே அதுக்கு பிறகு அதுக்கு முன்பதாக எனக்கு 2 கண்ணு தான். அந்த சக்தி கொடுத்தனால தான் எனக்கு முக்கண் படுத்த பரமேஸ்வரன் எனக்கு பெயராச்சு. உமா பார்வதி மாலையிட்டு உமா பார்வதிக்கும் பொன்னாலப்பட்ட கைலகிரீஸ்வரனுக்கும் ஏதோ குழந்தைங்க இருக்குதுங்களா? உண்மைதான். அழகாக ஒருவன், ஆணை போல ஒருவன், ஆணை போல ஒரு மகன், அழகாக ஒரு மகன். அழகாக இருப்பது யாரு? ஆணை முகம் படைச்சவ யாரு? ஆணை முகத்தோடு இருப்பது விநாயக பெருமாள், என்னுடைய மூத்த மகன். இந்த ஆத்தமரம் கண்ட பக்கம் இருப்பாரு. ஆமா, ஆத்தமரம் இருக்குதா? பிள்ளையா இருக்கிறாரா இல்லையோ? ஆத்தமரத்தை கண்ட பக்கம் கும்பிடுவாங்க பிள்ளையார். பிள்ளையார். அதனால அழகாக இருப்பேன்னு யார் தெரியுமா? பழனி மலையிலே இருக்கிற 6 படை அப்பா என்னுடைய இளைய மகன். மல்லிகை கடையில வச்சிருக்கேன் நானு. அழகாக இருப்பது என்னுடைய மகன் 6 படை அப்பா முருக பெருமாள் பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறார். எங்க? பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறார். விநாயகர் கூட பரவாயில்லைங்க, முருகன் படின்னு சொல்றீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா சாமி, 50,000 மணக்கணும் எல்லாம் மொத்தத்தான் ஒரு 20 பேர் கூட வீட்டு கொடுத்தல மொட்டை அடிக்க போட்டு நக்கறதுக்கு கொடுத்தா நான் நக்கிக்கிட்டே வீடு வந்தேன். நக்கறத கொடுக்குறான். பழனி பஞ்சாபம். பழனி பஞ்சாமர்தான் என்னுடைய மகனாலதான் நாட்டிலே உறுப்பிந்தியானதே பழனி பஞ்சாமர்தான். சரி. அதனால என்னுடைய மகன் அழகாக ஒருவன், ஆணை முகத்தோடு ஒருவன், இருவரையும் வச்சு தமிழ் கடவுள் அவரு. தமிழ்நாட்டிலேயே தமிழ் கடவுள் உலகத்துக்கு. ஆமா, தமிழ் கடவுள் முருக பெருமாள். எப்படி ஐயப்பனும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல பழனி. கர்நாடகால மாதேஸ்வரம் மலை, ஆந்திராவில ஏறுகொண்டால் வாகனம், திருப்பதி வெங்கடாசலபதி, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன தொழில்? நான் திறந்தோறும் நான் படி அளக்கக்கூடிய வேலை. எங்க படி எங்க சாக்கு எப்படி அளப்ப? காப்படியா அளப்படியா முக்காப்படியா? சிலிண்டர் ஜெயிச்சு படி அளக்குறங்க. சாக்கு படியெல்லாம் கொண்டு போக மாட்டேப்பா. என்ன முடிக்கிற? நான் சாக்கு 8 மணி ஆனா வீட்டுக்கு போக முடியாது. அடிச்சுனா பல்லு குழாயில மாட்டிருக்கும். எத்தச்சோ டாலு பாரு படி அளக்குறாங்க. எங்கடா படி எங்கடா சாக்கு? கடவுள்ரா, அப்படியெல்லாம் பேசாதடா. கடவுள் என்ன பண்ணிக்கடா? கோழி கட்டுமா மத்தையில? கோழிக்கறி ஆட்டுக்கறியில மூதியா பிடிச்சி விடு. இப்படி படியா? டேய் எப்பறாடி படியா பால் குத்து? குடிச்சு மேட்ச் கூட மீசி பாறா. உயரத்துமா புடிக்கேசி மேல. நான் ஒரு மணி சாப்பிட்டா ஒரு 2வது மணி சாப்பிடுறாரு உயரத்துல. சொல்லு எப்படி படியாப்ப? எப்பறா படியாலப்ப? நந்தி காவலா, என்ன நான் எப்படி படையளிப்பேன் தெரியுமா? நான் வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருக்கிறேன். சரி. வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருந்தாலும் நானும் என்னுடைய உமா பார்வதி வெள்ளிங்கிரி மலையிலேயே பஞ்சனியில் இருப்போம். 2 பேரும். ஆமா, பஞ்சனியில் இருக்கும் போது எனக்கு நாணை கண்ணு உண்டு. எனக்கு நாணை கண்ணு உண்டு. அது எந்த கருமாந்திர கண்ணா எனக்கு தெரியல. எப்படி படியாலப்ப? அதப்பா நான் சொல்றேன், எனக்கு நாணை கண்ணு உண்டு. அந்த நாணை கண்ணால ஆராய்ச்சி பார்த்தா உலக மக்களை அணைவித்து பெறும் நிலத்தில் ஓடக்கூடிய எறும்பு வரைக்கும், உயரத்திலே பறக்கக்கூடிய பட்சிகள் வரைக்கும் அனைத்து ஜீவ ஜந்துகளுக்கும் நான் படையிழந்து வருவேன். என்னுடைய வலது கையை அப்படி தூக்கினால் போதும். கம்மங்கட்டு மசல் தெரியும். என்னுடைய வலது கையை தூக்கினால் உலகம் எங்கும் உணவளிச்சு வரும். வலது கை நீட்டினா போதும். ஆமா, ஒரு படி அளப்பேன், முக்காப்படி அளப்பேன், கால்படி அளப்பேன், வெறும்படி அளப்பேன், எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி படி அளப்பேன். என்ன சாமி படி அளக்கிற கடவுள் சொல்றோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் எஸ்பாலத்துல ஊரு ஆட்டோமேட்டிக் அந்த பக்கம் எஸ்பாலம். ஆமா, அதுல டோர் கடைக்காரங்கிட்ட ஒரு கிலோ சக்கரைக்கு 3 மணி நேரமா சட்டை பண்ண போட மாட்டேங்கிறாங்க. கடவுளுக்கே போட மாட்டேங்கிறாங்க. ஆளு கொஞ்சம் பெருசா பேரு கூட்டல் சிக்கிக்கிட்டியா அப்படி இல்லப்பா. அதனால நாங்கள் வெள்ளிங்கிரி மலையில குடிக்கொண்டிருந்தாலும் உலக மக்களுக்கு படி அளக்கக்கூடிய வேலை என்னது? எனது உமா பார்வதி மாலையிட்டு மனமுடித்த தேவி உமா பார்வதி சக்தி கொடுக்கக்கூடிய வேலை. அவளை ஒரு செடியே வச்சாலும் அது சக்தி இருந்தா தான் அந்த செடி பழைக்கும். அதனால நான் உலகமெங்கும் படியளக்க போகணும். நான் படியளக்க போவதாக இருந்தா நான் மாலையிட்டு மனமுடித்த தேவி உமா பார்வதி அந்த படத்திலே அரண்மனையில் இருக்கிறான். ஆமா, நான் அதுக்குதான் சீக்கிரம் கூட்டிட்டு வா, போயிட்டு வா. மகாராஜாலே இந்த ஒன்னாலப்பட்ட சிலிண்டர் சாமி. என்ன சாமி?
சிவபெருமாள். சிவபெருமாள்னு சொல்லு. இல்லைன்னு சொல்லுவங்களா சரி, கேட்டேன். வேலை திருப்பி குடிச்சிட்டு போயிடறேன்.